அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். ஒரு சகோதரர் என்கிட்ட கமெண்டில் கேட்டிருந்தார், எங்கள் வீட்டில் பொருளாதாரம் கம்மியாக இருக்குது, அதனால் வறுமை அதிகமாகவே இருக்குது, எங்களால் அது ஈடு செய்யவே முடியலை, அதுக்கு ஏதாவது திக்கர் இருந்தால் சொல்லிக் கொடுங்க, எங்களுடைய பொருளாதாரம் அதிகமாகுவதற்கு ஏதாவது திக்கர் இருந்தால் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். அது மட்டும் கிடையாது, அவர் கொஞ்சம் பலவீனப்பட்டு இருக்கார், அதாவது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார். என்னுடைய உடல்நிலை சரியாகி ஆரோக்கியம் பெறுவதற்காகவும் ஏதாவது திக்கர் இருந்தால் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தார். இன்ஷா அல்லாஹ் அந்த சகோதரருக்காகவும் யாரெல்லாம் இப்படிப்பட்ட சோதனையிலிருந்து சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த சகோதரிகளுக்காகவும் இந்த திக்கரை நான் கொண்டு வந்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இந்த திக்கரை எப்போ ஓதணும், எத்தனை முறை ஓதணும், இதனுடைய அர்த்தங்கள் என்ன இப்போ பார்க்கலாம் வாங்க இன்ஷா அல்லாஹ். அதே போல் நீங்கள் தினமும் ஓதுவாங்க, அல்லாஹ் தஆலா நிச்சயமாக உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் அதிகமாக்கி கொடுப்பான். அது மட்டும் கிடையாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு இந்த திக்கரை தான் சொல்லி கொடுத்தாங்க. அதனால் இந்த திக்கரை தினமும் ஓதி சஹாபாக்கள் அதிகமான பலன்களை அடைஞ்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நாமளும் அதே போல் பலன்களை அடைவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ வாங்க இந்த திக்கரை பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் ஆஃபியா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் ஆஃபியா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் ஆஃபியா. இதனுடைய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க. யா அல்லாஹ், நான் உன்னிடம் ஆஃபியாவை கேட்கிறேன். ஆஃபியானா என்ன பொருள் பார்க்கலாம் வாங்க. யா அல்லாஹ், எல்லா விதமான தொந்தரவுகளிலிருந்தும் என்னை காப்பாற்றியா அல்லாஹ். இதுதாங்க இந்த திக்கருடைய விளக்கம். இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை, இந்த திக்கரை நீங்கள் ஒவ்வொரு நாளும் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு, அதாவது மக்ரிப் தொழுகை 3 ரக்காத் நீங்கள் முடிச்சுட்டு சலாம் கொடுத்த பிறகு அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்கள் 53 முறை நீங்கள் எந்த நியத்தில் ஓதுறீங்களோ, அதாவது உங்களுக்கு என்ன வித சோதனைகள் இருக்கோ அந்த சோதனையை அல்லாஹ்கிட்ட நீங்கள் முறையிட்டு, யா அல்லாஹ், எனக்கு இந்த சோதனையிலிருந்து என்னை காப்பாற்றியா அல்லாஹ், என்னை இந்த சோதனையிலிருந்து விடுவிச்சுக்கூடிய அல்லாஹ், எங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை கூடிய அல்லாஹ் அப்படின்னு மனசில் நியத்தி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த துவாவை 53 முறை ஓதுங்க. இந்த துவா ஓதுவதற்கு, இந்த திக்கரை ஓதுவதற்கு முன்பாக 3 முறை ஸலவாத் ஓதி கொள்ளுங்க. அதே போல் 53 முறை இந்த திக்கரை ஓதிவிட்டு 3 முறை ஸலவாத்து ஓதி முடித்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அல்லாஹ் தஆலா கிட்ட உங்கள் தேவைகளை கையேந்தி கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சோதனையிலிருந்து இந்த திக்கர் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் தன்னுடைய சஹாபாக்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு, தன்னுடைய உம்மத்தினருக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு. இன்ஷா அல்லாஹ் அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பலவீனமான சோதனையிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் மற்றும் அனைத்து விதமான தொல்லைகளிலிருந்தும் உங்களை அல்லாஹ் தஆலா இந்த திக்ரை ஓதும் மூலமாக காப்பாற்றி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ்.